வணக்கம், நான் உங்கள் லக்ஷ்மி. இந்த வீடியோல ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மேலும் மார்க்கெட்டுடைய நகர்வு குறித்தும் அனலைஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நிஃப்டி 50யோட இன்ட்ராடே ட்ரேடிங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை அனலைஸ் பண்ணிடலாம். இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இங்கே நமக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே நிஃப்டி 50 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகி தொடர்ந்து மேல் நோக்கி மார்க்கெட் மூவ்மெண்ட் இருந்தது அப்படின்னா 24,323 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த இடத்துல நமக்கு இதுதான் ஜோன். இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணி மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 24,400 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணி மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 24,454 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே மார்க்கெட் நகர்ந்து ஆரம்பிச்சிச்சுன்னா முதல் சப்போர்ட் லெவல் 24,192 வரைக்கும் செட் பண்ணிக்கலாம். இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த கட்டம் 24,138 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 24,061 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அடுத்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்டில் ஸ்விங் ட்ரேடிங்கான அனலைசிஸ் பார்த்துடலாம். இங்கே நம்ம அதுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் செட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பிட்ச் ஃபோர்க் அனலைசிஸில் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மிட் லைனில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ அடுத்தது நமக்கு மார்க்கெட் மேலே மூவ் ஆக அதாவது முதல்ல 24,400 நமக்கு பிரேக் அவுட் பண்ணணும். பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த கட்டம் 24,800 900 வரைக்கும் மார்க்கெட் வந்து நமக்கு மேல் நோக்கி நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த 400 பிரேக் அவுட் பண்ணாதான் நமக்கு அடுத்து 800 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்த 800 850 நமக்கு பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா தான் 25,000 நமக்கு நிஃப்டி 50 அடுத்த வாரத்தில் தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுவே மார்க்கெட் வந்து நமக்கு இப்போ கீழ் நோக்கி நகர ஆரம்பிச்சது அப்படின்னா முதல் கட்டமாக நமக்கு 24,000 பிரேக் அவுட் பண்ணும். 24,000 பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு அடுத்து 23,800 ஒரு சின்ன மாற்றம் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 1 day டைம் ஃப்ரேம் சார்ட்டில் நம்ம இங்கே செக் பண்ணிகிட்டே வந்தோம். ஹை லெவல் வந்து ஒவ்வொரு நாளுக்கும் அதிகமாகிட்டே இருந்தது. இப்போது நேத்தியோட ஹை லெவலை விட நமக்கு இங்கே பார்த்தோன்னா கம்மியாக தான் இருக்குது. இப்போது மார்க்கெட்டில் ஒரு சின்ன மாற்றம் இருக்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த மாற்றம் நாளைக்கும் தொடருதா அல்லது இதோட லெவலில் அதிகமாகுதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டை ஈஸியாக அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிளானை செட் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டியோட அது 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்டில் இன்ட்ராடே ட்ரேடிங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை பார்த்துடலாம். இங்கே பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே தான் பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்து மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா முதல்ல 55,471 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த இடத்துல இதான் நமக்கு ஜோனாக எடுத்துக்கலாம். இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 55,471 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 55,933 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே மார்க்கெட் நகர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா 55,009 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த ஜோனில் நமக்கு 55,000 பிரேக் அவுட் பண்ணும். பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு கீழோக்கி தொடர்ந்து இறங்கும் பட்சத்தில் 54,817 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்போ இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணி கீழே நோக்கி நகர்ந்துச்சுன்னா 54,547 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இங்கே அடுத்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலில் சார்ட் பேட்டர்ன் வச்சு அனலைஸ் பண்ணியிருக்கோம். மேலும் இங்கே 3 க்ளோனிங் சேனல். இப்போ மார்க்கெட் வந்து பீக்கில் இருக்கிறதுனால மார்க்கெட் மேலே போச்சுனாலும் எந்த லெவலில் நமக்கு ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த க்ளோனிங் சேனல். இப்போ இந்த சேனல் வந்து நம்ம 2வது சேனலை வச்சு தான் க்ளோன் பண்ணி முதலும் 3வது சேனலும் ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ மார்க்கெட் வந்து இந்த 2வது சேனலுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது. நமக்கு முதல்ல
56,100 பிரேக் அவுட் பண்ணும். 100லேருந்து 200 நீங்கள் ஜோனாஸ் வச்சுக்கோங்க. இதை நமக்கு பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா தான் அடுத்த கட்டம் 57,000 பிரேக் அவுட் பண்ணும். பிரேக் அவுட் பண்ணி 57,600 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுவே மார்க்கெட் தொடர்ந்து நமக்கு இந்த இரண்டாவது சேனலோட கீழ் லைனை, அதாவது இந்த லைனை நமக்கு தொடும் பொழுதும் ஒரு மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அல்லது இதையும் தொடர்ந்து கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக 54,000 மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 1 டே டைம் ஃப்ரேம் சார்ட்டில் இங்கே நம்ம அனலைசிங் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றும் இந்த இடத்துல ஹை லெவல் ஜாஸ்தி ஆகிட்டே இருந்தது. இப்போ நமக்கு இங்கே ஒரு ரெட் சிக்னல் காட்டியிருக்கு. அது மூமெண்ட் வந்து இன்னைக்கு நமக்கு ரொம்ப கம்மியாக இருந்ததுனால மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா செல்லரோட டாமினேஷன் தான் அதிக லெவலில் இருந்துச்சு. இந்த ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகுதா அல்லது மார்க்கெட் வந்து நமக்கு இப்போ இந்த ஹை லெவல், அதாவது 56,100 பிரேக் அவுட் பண்ணி அடுத்த கேண்டில் நமக்கு க்ளோஸ் ஆகுதா, எந்த லெவலில் க்ளோஸ் ஆகுதுங்கிறத வச்சு நம்மளோட அடுத்த கட்ட பிளானை நம்ம ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.